மேட்ச் வேற லெவலில் என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஆக்சுவலி ஸ்பெஷல் இஸ் ஜடேஜாவோட 100th விக்கெட் 100th கேட்ச் இந்த மேட்ச்ல நடந்தது. அது லாஸ்ட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து ஸ்பெஷல் மொமெண்ட் ஆஃப் த டே. அதுக்கப்புறம் தோனியோட என்ட்ரி அதுவும் வேற லெவல் அன்எக்ஸ்பெக்டட், அதுவும் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து சிஎஸ்கே வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரெண்டு டிஃபீட்டை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இப்போ ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணியிருக்கோம். ஹோம் சப்போர்ட்ன்றது அதான். எல்லாத்தையும் தாண்டி தலை தோனி நம்ம பார்த்தாச்சு. மேட்ச் கிரவுண்டில் வந்து அந்த சேரப்போ என்ஜாய் பண்ணது தான் வேறு லெவல். ஸோ ஆக்சுவலி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க எப்பயுமே தலை என்ட்ரி ஆகும்போது. அந்த மியூசிக்கே கேட்கலன்ற அளவுக்கு சத்தம் இருந்துச்சு உள்ள. ஸோ அதுவே அந்த ஒரு லைஃப் டைம் மூமெண்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். உண்மையிலே செம டிக்கெட் கிடைச்சா கிரவுண்டில் வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் அடுத்து எல்லாரும் சொல்கிறேன். கூஸ் பம்ஸான மூமெண்ட்னா வந்துட்டு தோனி என்டர் ஆகிற மூமெண்ட் தான். எல்லாருக்கும் அது ஒரு மூமெண்ட். ஆனால் எனக்கு ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் என்னன்னா ரசில் அவுட் ஆனது தான். ஏன்னா லாஸ்ட் 2 ஓவரில் வந்துட்டு ரசில் மேலே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் வச்சிருந்தேன் பர்சனலாக. வருவார், பயங்கரமாக அடிப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அந்த விக்கெட் வந்துட்டு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே கூஸ் பம்ஸ் அதனால வந்துச்சு. மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் சைடில் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் ஆனேன். ஆனால் சிஎஸ்கே பேட்டிங்கு அது இது ருத்து லாஸ்ட்ல இருக்கிறது அதெல்லாம் ஓகே, எனக்கு ஓகே தான். நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங் இருந்துச்சு மேட்ச் பாக்குறதுக்கு. நான் வந்துட்டு கேகேஆரோட ஃபேன் தான். ஆனா சிஎஸ்கேல ஃபேவரட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ கைண்ட் ஆஃப் நியூட்ரல் ஃபேன் வச்சுக்கலாமே. உள்ள நான் மிஸ் பண்ணது வந்து இல்ல ஒரு சில திங்ஸ் இல்ல. நான் வந்து நிறைய ஹிட்டிங் ரசில் கிட்ட இருந்து ஸ்ரேயாஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அது வந்துட்டு என்னால விட்னஸ் பண்ண முடியல. ஓகே, ஒரு மேட்ச் தானே, இதுக்கு முன்னாடி நல்லா அடிச்சிருக்காங்க, இதுக்கு மேல நல்லா அடிப்பாங்க, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ். மேட்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொமெண்ட் வந்து ஷியரா டோனி என்ட்ரி வேற லெவல். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல சீரியஸா. பட் அது உள்ள வந்தோடனே அது வந்து எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி அதை சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல். அது நிஜமாவே வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டுடே அவர் பேட்டிங் பார்த்ததுனால. ஆக்சுவலி ஜட்டு வெளியே வரப்ப வந்து ஜட்டு வேணாம்னு சொல்லிட்டு டோனி வந்தது. அது ட்விஸ்ட் எதிர்பார்க்க. ஏன்னா நிறைய பேர் மேட்ச் விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மேட்ச் முடிஞ்சு இதுக்கு மேல என்ன வின் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பார்த்தா டோனி இறங்குதான் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். சீரியஸா சொல்ல போனா இன்னைக்கு கேப்டன் 50 அடிச்சாரு. சோ வி ஆர் ஹாப்பி. ஆறுசாமி 6 அடிச்சாரு. சோ அதுவும் ஹாப்பி தான். சோ சிஎஸ்கே ஃபீல்டிங் ஹாப்பி. சோ டோட்டல் பிளே கேமே ஹாப்பி தான். நாங்க மேட்ச் வந்து சூப்பரா இருந்துச்சு. மேட்சோட லாஸ்ட் ட்விஸ்ட் வந்து தோனி வந்ததுதான் பேட்டிங்க்கு. அந்த ஒரு லாஸ்ட் 10 minutes ஆஃப் த மேட்ச் வந்து அப்படியே ஸ்டேடியமே வந்து அந்த எனர்ஜி லெவலே வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆமா, தோனி வந்த உடனே வந்து இதுக்கு தாண்டா நாங்க வந்தோம், இதுக்கு தான் 1 year வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சென்னையில தானே ஃபர்ஸ்ட் தோனி வர்றது. ஸோ 1 year இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அந்த மொமெண்ட். இட் வாஸ் அ வெரி நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க கேகேஆர். ஆனா வந்துட்டு மிடில் ஆர்டர் அப்படியே டக்குன்னு விக்கெட் போனதும் வந்து அவங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸ்கோர் ரொம்ப கம்மியானதுனால இட் வாஸ் லைக் ரொம்ப ஒரு ஒன் சைடட் மேட்ச் மாதிரியே இருந்தது. மேட்ச்குள்ள சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா வந்து லாஸ்ட் 10 minutes தோனி வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்துட்டு ருத்துவோட ஹாஃப் செஞ்சுரி, ஆப்வியஸ்லி ஜடேஜாவோட விக்கெட்ஸ் அண்ட் தூபேயோட 6s. அதான் சொல்லல, என்ன சொல்றது, எல்லாரும் வந்து ஜட்டுவை வந்து ரொம்ப அந்த கொஞ்சம் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, ஜட்டு விக்கெட் எடுக்கலையோ, அந்த லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் நம்ம போலிங்கை வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. போலிங் வந்து நல்லாவே இல்லாதோட கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்தது அந்த லாஸ்ட் 2 மேட்சஸ் அவே மேட்சஸ்ல. ஆனா இந்த வாட்டி ஜட்டு அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.